எவ்வளவு தண்ணி வருதோ அதே தண்ணி இங்கேயே வரும். அதனாலதான் அஸ்மான் டேம் உண்டாக்குறாங்க. அது ஒரு 23 வருஷம் 24 வருஷமா பெண்டிங்ல இருக்கு. அங்க ஒரு 1500 ஏக்கர் 15 வில்லேஜ் வந்துட்டு டேம் கட்டதுக்கு ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரியல. அது அப்படியே பெண்டிங்ல வச்சாங்க. டேம் ரெடி இருக்கு. இல்ல ஃபங்க்ஷன் இல்ல. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அதை நிப்பாட்டி வச்சாங்க. இப்போ வரைக்கும் அது டேம் உருவாக்கல. சீமக்கருவில மட்டும் விடுனாங்க. இப்போ எதுக்கு அனுப்பல சார்? சீமக்கருவில மட்டும் அதிகமா இருக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க சார். நம்ம வீடியோல இல்ல நிறைய இருக்கு. டேமே மாதிரி புகார் அளிக்கணும். சீமக்கருவில அரட்டை கொடுக்கறதுனால அங்க வந்து தண்ணி நிக்க போறது இல்ல. அங்க ஒரு சுமார் ஒரு 1500 2000 ஏக்கர் நிலம் வந்துட்டு ஒரு 15 வில்லேஜ் 58 கால்வாய் வந்துட்டு தொடர்ந்து பஞ்சாயத்துக்கு தண்ணி இது வரைக்கும் வரல. இதுக்கப்புறம் வரதுக்கான சாத்தியக்கூறு இல்ல. ஏன் அப்படின்னா மேற்க தண்ணி வராது. இது கிழக்கிருந்து மேற்க தண்ணி வராது. அந்த ஒரு ரீசனால கொட்டானூர் பஞ்சாயத்துக்கு இருக்க ஒரே நீர் வர சப்போர்ட் யாருன்னா அந்த அஸ்மான் நதி நீர் மட்டும்தான். வேற எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இதே 2003-4 காலகட்டங்கள்ல 3 லைலாண்ட் லாரியில ஒரு லைலாண்ட் லாண்டிக்கு 1500 மூட வரைக்கும் கத்திரிக்காய் மூட வரைக்கும் இருந்த ஊர் இருக்கு. 20 ஆண்டுகள் இருந்து இப்படிதான் பெண்டிங் இருக்கு. இப்படியே பெண்டிங்ல இருக்கு. 2003-4 ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 23-24 வருஷம் பெண்டிங்ல இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, முள்ளா வெட்டி கொடுத்துடலாம். முள்ளா வெட்டி கொடுத்தாச்சுன்னா அது தண்ணி நிக்காது இல்லையா? தூர் வரணும். ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு மறுபடியும் ஒரு ப்ரொபோசல் அனுப்பி கவர்மெண்ட்ல ஃபண்ட் வாங்கிட்டா இப்ப எது அனுப்பல சார். சீமக்கருவிலை மட்டும் அதிகமா இருக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க சார். நம்ம வீடியோல இருந்து கடையில் இருக்க எல்லாரும் இப்ப அவங்க டேமே மாதிரி புனரமைக்கணும் சார். மறுபடியும் ஒரு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.